வணக்கம். 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 இந்த டீமோடைய கேப்டன் அப்படின்னு சொன்னா ராமச்சந்திரன் சார். சார் இது என்ன கதை, என்ன மாதிரியான, ஏன்னா இன்னும் நாங்கள் ட்ரெய்லர் பார்க்கல, டீசர் பார்க்கல, அப்படிங்கும்போது அதை நீங்களே ரீவீல் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ராமின் லீலா என்னதான் கதை சொல்லுங்க. என்னதான் கதை சொல்லுங்க. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு வார்த்தையில் சொல்லணும், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். படம் வந்து ஒரு மாதிரி ஹியூமராக இருக்கும். ஒரு கிரேசி மோகன் சாரோட ஃப்ளேவர் இருக்கும், ஒரு யாராடி நீ மோகினியோட ஃப்ளேவர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவராக ஒரு அழகான தமிழ் படமாக இருக்கும். ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், அழகாக ஜாலியாக ஃபன்னா. உங்களுடைய ஸ்டோரிக்கு ரியோ ஆப்டாக இருப்பாங்க, இவங்கெல்லாம் ஆப்டாக இருப்பாங்க அப்படின்னு எப்படி சூஸ் பண்ணி அவங்கள எல்லாரும் சேர்த்து கொலாப் பண்ணீங்க? அவருக்கு எனக்கும் வந்து ஒரு 4-5 வருஷமாக இது இந்த ஸ்கிரிப்டை ஆரம்பித்து ஒரு 3 இயர்ஸாக போய்கிட்டு இருக்கு. இது ஆக்சுவலி இந்த கதை அவர் ஓகே பண்ணி 3 வருஷமாக இங்கே இது நம்ம பண்ணுறோன்ட்டு அப்படியே அந்த 3 இயர்ஸ் போச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுலேருந்து அவர் தெரியும். ஸோ என்னோடய ஷார்ட் ஃபிலிம்லாம் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கம். மேம்லாம் நான் வந்து அதுதான், அது தில் படம் தான் எனக்கு வரும். அது எனக்கு தில் படம் பார்க்கும் போதெல்லாம் தோணும். ஆக்சுவலாக தில் படத்தில் ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க அவங்க. இப்போ நம்ம வைக்கிறோம் இல்லையா சார், நீங்க என்ன அப்போன்னு சொல்றீங்க சொல்லுங்க. ஸோ எனக்கு அந்த படம் இருக்கும். அதனால வர்த்திகா வந்து நான் ஆடிஷன் பண்ண இந்த கேரக்டர் ஏன் வர்த்திகா அப்படின்னா, நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் ஏன் அந்த பொண்ணை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேரக்டருக்கு அவங்க ஆப்டா இருப்பாங்க. அவங்களோட கண்ணு, அந்த கண் லென்ஸ் இல்லை. ஸோ அந்த கண்ணும் எனக்கு இந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டது. ஓகே ஓகே. ரியோ அப்படின்னு சொல்லும்போது இப்போ சமீப காலமாக இயல்பாக நடிக்கக்கூடிய கேரக்டரில் ரியோவும் இருக்காங்க. ஸோ ரியோ அதில் பொருத்தமா, இல்லை நீங்கள் ஸ்டோரி ரைட் பண்ணும்போதே சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, இல்லை தெரியுங்கிறதுக்காக? அதை இல்லை, ரியோ வந்து இயல்பாக நடிச்சிருக்காரு இது வரைக்கும். ஆனால் அந்த இயல்பெல்லாம் அதில் ஓகே, அது இயல்பு இருக்குது. ஆனால் இது அதெல்லாம் விட பயங்கர இயல்பாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் நம்ம அம்மா கிட்ட எப்படி பேசுவோம், நம்ம தங்கச்சி கிட்ட எப்படி பேசுவோம், அந்த மேட்டர்லாம் இருக்கு இல்லையா, அது இன்னும் இயல்பாக இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம அம்மாவுக்கு எல்லா ஹெல்ப்பும் செய்வோம் இல்லையா, ஒரு காய்கறி வாங்கிட்டு வந்து தருவோம், துணியை பிழிஞ்சு கொடுப்போம், இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாமே இங்கே பண்ணுவார். ஸோ ஒரு மாதிரி இன்னும் கிரவுண்டடாக இருக்கும். ஸோ அந்த அம்மா பையனுக்கான அந்த கெமிஸ்ட்ரி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அம்மா பையனுக்கான கெமிஸ்ட்ரி, தங்கச்சிக்கும் அண்ணனுக்குமான கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்கும். ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி பற்றி எல்லாரும் பேசுகிறோம் இல்லையா. ஆனால் இதில் வந்து இவருக்கு வந்து இந்த ஃபேமிலிக்கான கெமிஸ்ட்ரி தான் இந்த படத்தில் ஒர்க் ஆகும். இவருக்கும் செகண்ட் ஹாஃபில் ஒரு மாமா கேரக்டர் வருவார், முனிஷ்காந்த் அண்ணன் வருவார். ஸோ அவங்க 2 பேருக்குமான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும், அதுவும் அழகாக இருக்கும். நல்ல கேரக்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லா கேரக்டர், சேத்தன் சாராக இருக்கலாம், மேமாக இருக்கலாம், வந்து முனிஷ்காந்த் சார், மாக்காப்பான் இருக்கு. மாக்காப்பான் அது கண்டிப்பாக கேட்டே ஆகணும், இவர்கிட்ட கேட்டுக்கலாம் அதை. ஸோ அந்த டீமே வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. ரொம்ப என்துவான ஒரு டீமாக நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. பார்த்தோம் 2 சாங் மட்டும் தான் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு என்கேஜாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டாக இருக்கு. வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். ரியோ சார், அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இயல்பான கேரக்டர் சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா கேரக்டருமே ரொம்ப பிடிக்கும், இதுவும் பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ராமன் லீலா, நீங்கள் எப்படி கமிட் ஆனீங்க? அந்த ஸ்டோரி கேட்கும் போதே வந்து நம்ம பண்ணலாம்ப்பா, நமக்கான ஸ்டோரிப்பா அப்படின்னு எந்த இடத்துல டிசைட் ஆச்சு? இன்டர்வல் பிளாக்ல எல்லாம் கிளைமேக்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், இன்டர்வல் பிளாக்குக்கு போயிட்டீங்க. இல்ல, ஆக்சுவலி அந்த நரேஷன்லயே அந்த படம் பார்க்க முடிஞ்சது என்னால. அந்த படத்தை விஷுவல் பண்ண முடிஞ்சது. அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. அந்த கதையை தாண்டி அந்த கதைக்குள்ள இருக்க அந்த ராமன்ற கேரக்டரோட பிஹேவியர்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சு என்ன அப்படி பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. அந்த கதைக்குள்ளாரியே ஆர்கானிக்கா சில ஹியூமர்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அது நரேஷன்ல கேட்கும்போது இது சூப்பரா ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்மளால யோசிச்சுக்க முடியும்ல. ஸோ அப்படிதான் இந்த படம் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணது. பட் இந்த படம் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டு தான் ஆக்சுவலாக கதை கேட்டது. இது வந்து பாலாஜி ப்ரோன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. ஸோ இவரும் சேர்த்து தான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவருக்காக தான் கதை கேட்டது. ஸோ கதை கேட்டுட்டு பண்ணலான்னு டிசைட் பண்ணி முடிவு பண்ணதுக்கு காரணம் அந்த கதையோட நேச்சர். இது வரைக்கும் நீங்க பண்ணியிருக்கக்கூடிய கதைகள்ல இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா. ஓகே, என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட்? ஏன்னா இதுக்குள்ளார சின்னதா ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் ஒன்று இருக்கு. ஸோ அது என்னன்னு என்னால இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும், ஒரு அன்யூஷுவலான ஒரு எலிமெண்ட் ஒன்று இருக்கும். அது ரொம்ப எக்ஸைட் பண்ணும் நீங்க படம் பார்க்கும்போது. ஸோ இது வரைக்கும் பண்ணது எனிவேஸ் அது ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஃபேமிலியில இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க டிராமா, அந்த மாதிரி இருந்தாலுமே இது வந்து அதெல்லாம் தாண்டி வேற ஒன்று இருக்கு. ஸோ அது ரொம்ப எக்ஸைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே அது ரொம்ப கனெக்டடாகவும் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியும் இருக்கும் ஸ்க்ரீன்ல. எங்களுக்கு as ஆடியன்ஸாகவும் சரி, நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனாலையும் சரி, உங்களுடைய வளர்ச்சி பார்க்கும்போது வெரி ப்ரௌடாக இருக்கு. ஆங்கர் அண்ட் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து தயாரிப்பாளராகவும் என்ட்ரி ஆகியிருக்கீங்க. ஸ்டோரி கேட்கும்போது 2 ஆங்கிளில் நீங்கள் வந்து யோசிச்சு கேட்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஆக்டராகவும் யோசிக்கலாம்,
ப்ரொடியூசராகவும் யோசிக்கலாம் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் வந்து ப்ரொடியூசராக இருக்கீங்க, ஸ்டோரி வந்து என்ன ஆங்கிளில் சூஸ் பண்ணுவீங்க? ப்ரொடக்ஷனுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கான்னு பார்ப்பேன் ஃபர்ஸ்ட். இதுவே அப்ரிஷியேட் பண்ணணும், ஏன்னா அது எனக்கானதா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாருமே இல்ல ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சது எனக்கு ஆரம்பிக்கல, ஸோ அதனால அப்படி இல்லை. டு பி ஹானஸ்ட், ப்ரொடக்ஷன்ல கேட்குற கதை பண்ண போற படம் எல்லாமே வந்து மோஸ்டா மெயினா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதுல ஒன்னா ஒர்க் பண்ண முடியுமா, அவங்களோட சேர்ந்து நானும் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. செகண்ட் வந்து அப்படியே நாங்க எல்லாரும் பண்ற படம் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா பிடிக்குமா, ஐ மீன் ஷார்ட் ஷார்ட்டா இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி படங்கள் மட்டும்தான் ரிவர்வுட் ஸ்டுடியோஸ்ல பண்றோம். we are going to experiment the cinema and we are going to save the Tamil cinema. அந்த மாதிரிலாம் நாங்க பண்ண போறது இல்லை. ஜாலியா எல்லாருமே வந்து தியேட்டர்ல எல்லாருக்குமே பிடிச்சி என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போற மாதிரி படங்கள் பண்ணணும்ன்றதுதான் ரிவர்வுட்டோட ஐடியா. ஆல் தி பெஸ்ட், இன்னும் நிறைய பண்ணுங்க, நிறைய இடங்கள்ல கால் பதிக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய ஆசையாக இருக்கு. சூப்பர் மேம். என்றும் இளமை அப்படின்னு சொல்லலாம். சீரியஸ்லி இது வந்து எக்ஸாக்ரேஷன் பண்ணி அப்படிலாம் சொல்லலை. சீரியஸ்லி உங்களை வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து ஆடியன்ஸ் ரசிச்சிருக்காங்க. இந்த கேரக்டர்ல நீங்கள் 2010ல் நடிச்சிருக்கீங்க மேம். அதுக்கப்புறம் ரொம்ப கேப்புக்கு அப்புறம் தான் இப்போ நீங்கள் வந்து டிகேட் கேப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க. உங்களை பார்க்கும்போது அப்போ பார்த்த மாதிரியே இருக்காங்களே, அதே வாய்ஸ் எப்படிங்க அப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? வாவ் ஃபேக்டர்லேயே உங்களை வச்சு சுக்குமல்லி காப்பி குடிப்பாங்க டெய்லி. இல்ல வாய்ஸ் எப்படி மேனேஜ் பண்றீங்கன்னு கேட்டீங்க. வாய்ஸ் ஆர்டிஸ்டாவே அவங்களுக்கு ஒரு மணி நேரம் நம்ம கிளாஸ் கேட்கலாம். எப்படி மேம் ராமன் லீலால நீங்க கமிட் ஆனீங்க? ராமன் லீலா கமிட் ஆனது வந்து பியூர்லி வந்து ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறமா தான். ரியோ சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்கு மூவில, விச் இஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்ட். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ் அ லிசனர் ஃபர்ஸ்ட் கதையை கேட்கும்போது அது ஃபீல் ஆச்சு. அப்புறம் சார் வந்து ஸ்டோரி நரேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க தான் பண்ணணும், உங்களை வச்சுதான் எழுதியிருக்கேன் அப்படின்ட்டுலாம் வந்து ரொம்ப ஒரு உந்துதல், அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர்லாம் ஒண்ணுமே கொடுக்கல. he left it to me. எப்பவுமே அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் எனக்கு வந்து பர்சனலா அது ரொம்ப ஃபீல் ஆகும். யாரும் ப்ரெஷர் பண்ணி நம்ம ஒரு நிர்பந்தத்துல பண்ற மாதிரி இல்லாம he left it to me and I felt very comfortable. சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்ல நான் அக்ரி பண்ணேன். இந்த விஷயம் நான் ஷூட் நடக்கும்போது நான் ரியோ கிட்ட சொல்லியிருந்தேன், நான் மூவி பண்றேன் அப்படிங்கறத நான் ரொம்ப சோஷியல் மீடியாலலாம் ஷேர் பண்ற பர்சன் கிடையாது. ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல மட்டும் ஒரு சில பேர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி ஐம் கோனா ஆக்ட் அப்படின்னு, ரொம்ப வெல் மீனிங் சர்க்கிள்ல. ஸோ அவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அப்புறம் ஹீரோ யார் நடிக்கிறாங்க அப்படின்னு, நியூ டைரக்டர் ரியோ சார். ஓ ரியோ இஸ் ஹீரோ, யூ won't believe everybody said ரியோ, oh then the movie will be good. அது he's got that factor. So நான் எப்பவுமே இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு டிசிஷன் நம்ம எடுக்கும்போது எல்லாருமே அது வந்து நம்மளுக்கே ஒரு டவுட் இருக்கும், am I doing the right thing, is it good, இதுக்கப்புறம் வருமா, how will I look on screen அப்படின்ட்டு. But that itself gave me so much of hope. Everybody's got such a good opinion அப்படின்னு. நான் செட் போனதுக்கு அப்புறமா அது என்ன டவுட் இருந்தனாலும் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. such a good unit. இப்போ வந்து தீபா மேம் பேசுறாங்களா, இல்ல நயன்தாரா மேம் பேசுறாங்களா, இல்ல சிம்ரன் மேம் பேசுறாங்களா, இதுல எல்லா வாய்ஸும் ஓகே எல்லாமே இங்க இருக்கு, எல்லாமே இருக்கு. சூப்பர். வர்ஷிகா, அதாவது ராமன் லீலால நீங்க வந்து டெபியூவா என்ட்ரி ஆகுறீங்க. சூப்பர், கங்க்ராட்ஸ். நீங்க எப்படி கமிட் ஆனீங்க? I think when I was looking for, work, I came across Raman Leela, and the conviction with which he narrated the story was just immense. Okay. He was very sure about what he wanted. He gave us so many ideas. He was telling me about how he was going to shoot it, how he was going to present the story. And that just really strikes a chord with a person. And the story is very, as a new actor, you want to get launched in a rom-com. I think it's the best way, you connect with a lot of people. It's very light-hearted and it doesn't put you in a stereotypical box. Okay. As an actor. So I think this can open a lot of doors for me to pursue a lot of other roles, to show my prowess as an actress. And that was kind of the reason why I committed to this. அவங்க பேசுறதும் நல்லா இருக்கு, அவங்க கண்ணும் நல்லா இருக்கு. நான் ஸ்க்ரீன்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் இன்னும், ஏன்னா நாங்க சாங்ஸ்ல அவ்வளோவா பார்க்கல. ஸோ வெயிட் பண்றோம் சார். அதாவது சூப்பரா நல்லா இருக்கு. நல்லா எந்த ஆங்கருமே இப்படி என்கிட்ட வந்து சொல்லி ஆங்கர் டு ஆங்கர் அதாவது சொல்லிக்கிறோம், கேட்டுக்கிறோம், பரிமாறிக்கிறோம். அதாவது உங்களை வந்து இன்னும் அதுதான் இயல்பான மனிதர்கள்ட்ட இயல்பா கேள்வி இல்ல நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து எல்லாருக்கும் அப்படி வராது. ஓகே, so she is good in that. அங்கித் எப்படி உள்ள கொண்டு வந்தீங்க? குருவாயூர் அம்பலடியான், ஜெய் ஜெய் ஹே, ஜெய் ஜெய் ஜெய், இந்த 2 மலையாள படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படத்தோட மீட்டர் தான் இது. அந்த மாதிரி ஒரு
ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அப்படியே ஸ்பீடாக போய்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு அந்த இது கொஞ்சம் புதுசாக இருந்தது. சரி நம்ம ட்ரை பண்ணுவோன்ட்டு தான் அன்கித் கிட்ட பேசி அன்கித்தோட வந்தது. இந்த ஆன்சர் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா குருவாயூர் அமலனடியால் ரொம்ப நல்லா ஓடின ஒரு திரைப்படம், ஓடிடிலையும் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு மூவி. இன்னொன்று, உங்களுடைய இதுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 29 மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கலாம் போல அப்படிங்கிற ஒரு இதுவும் இருந்துச்சு. அதை நீங்கள் ரீட் பண்ணீங்களா அப்படின்னு தெரியும். இல்லை நான் படித்தேன். அதுக்கு இந்த போஸ்டருக்கு சிமிலர் போஸ்டர் வந்து 29 படத்துல சேம் இதே மாதிரி, ஆனா பஸ்ல இருக்கும். என்ன மேட்டர்னா ரெண்டு பண்ணது ஒரே ஆள் தான். ரெண்டுமே ஒரே போஸ்டர் டிசைனர் தான். அவன் என்ன ஏமாத்திட்டான். அதே டெய்லர் அதே வாடகை, ஆள் மட்டும் வேற. ஸோ ஆக்சுவலி இது ஃபோட்டோ எடுக்கும் போதே இது போஸ்டருக்குன்னு தான் எடுத்தோம். ஸோ நாங்கள் அப்படி ஒர்க் பண்ணோம். அதுக்கு முன்னாடி 29 போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த போஸ்டர்னால நிறைய பேர் அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து டைரக்டா கமல்ஹாசன் சாருக்கு தான் போனோம். இல்ல எனக்கு கீழே அந்த கமெண்ட் பார்த்த உடனே இல்ல இந்த போட்டோ எடுத்தது ஆக்சுவலா அங்க இருந்து தான். ஆப்வியஸா வளையோசை பாட்டு அந்த மூட்ல எடுத்தது தான். இதுல பாத்தீங்கன்னா இந்த மேக்கப்பும் உங்களுக்கு அமலா மாதிரி தான் பண்ணிருப்போம். சும்மா சொன்னேன், அப்படி பண்ணல. இல்ல அமலமேன் மாதிரியே போட்டெல்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க, அதெல்லாமே அப்படிதான் பிளான் பண்ணி எடுத்து. இல்ல ஆக்சுவலி இந்த போட்டோ எடுத்தது வந்து சிமிலர் டு தட், அந்த மாதிரி வளையோசை மூட்ல தான் இந்த போட்டோ எடுத்தோம். இந்த லுக் பாக்கும்போது நமக்கு அத கனெக்ட் ஆகுது. இது போஸ்டருக்குன்னு எடுத்த போட்டோ தான். அப்பயாவது வியாக்கி எங்கள்கிட்ட சொல்லிருக்கலாம், ஆனா 29ல இதே மாதிரி எடுத்திருக்காங்க சொல்லலாம். எடுத்து வச்சிரலாம்ல டப்புன்னு, அதெல்லாம் பண்ணிட்டான். அதாவது இந்த டீம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கேரக்டர் உள்ள கொண்டு வந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது 2 சாங்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ இதே முரளி ரிலீஸ் ஆகும்போது அதில் ஒரு சாங் பயங்கர ஹிட் ஆச்சு. சேம் அதே வைப் கொடுத்த ஒரு வைப் கொடுத்த ஒரு சாங்கா அது இருந்துச்சு. அது எதை கனெக்ட் பண்ணுது அந்த சாங்? இல்லை, இது ஒரு மேரேஜ் மூட்ல ஒரு சாங். அந்த அபவுட் டு மேரேஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வைப் இருக்கும்ல, அதை கிரியேட் பண்றது தான் அந்த பாட்டு. அந்த படத்துல ஒரு கல்யாணம் இருக்கு ராமின் லீலால. ஐயா நீங்க அவர் பயப்படுறாரு. பயமா? யாரு பயமா? அவருக்கா? இது வந்து ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ்ல இந்த ஒரு பாட்டு ஒரு மேரேஜ் ஒரு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சோடனே ஒரு வைப்ல ஒரு ஃபன்னான ஒரு ஜாலியான ஒரு பாட்டு. எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஜோ பார்ட் 2 வருமா அப்படிங்கிறது. நான் ஹரிஹரன் கிட்டேயும் கேட்டேன், உங்ககிட்டயும் கேட்குறேன். இல்லை, எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு, பட் இப்போதைக்கு அதுக்குள்ளார நாங்கள் ஒர்க் பண்ணவே ஆரம்பிக்கல. எனக்கு ஹரி வந்து இன்னும் பெருசா ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. இப்போ இட் இஸ் ஹேப்பனிங். ஜிவி பிரகாஷ் சார் வச்சு ஷூட் போயிட்டு இருக்கு. அந்த படம் நல்லா வரணுன்றதுல தான் இப்போ 2 பேருமே இருக்கோம். அது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சிட்டாரு, நான் ரஷஸ்லாம் பார்த்துட்டேன். ஹரி இஸ் ஆன் த ட்ராக். சூப்பராக வந்துட்டு இருக்கு அந்த படம். ஹரிஹரன் வந்து ரீசெண்டாக இன்டர்வியூ பண்ணும்போது அவர் சொல்லக்கூடிய எல்லாமே ரியோ அண்ணனுக்காக நான் அந்த டெடிகேட், அந்த ஜோ ரியோ அண்ணன் 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 அந்த அந்த கான்செப்ட்ல இருந்து வெளில வாங்க நீங்க முதல்ல அப்படின்னு நான் சொல்ற அளவுக்கு அவர் பேசி முடிச்சாரு. என்ன பாண்டிங் உங்களுக்குள்ள? அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, அவனை ஸ்டார்டிங்ல வந்து ஹரி கதை சொல்லி பிச் பண்ண ஆரம்பிக்கும் போது யாருமே ட்ரஸ்ட் பண்ணல. ஸோ யாருமே ஹரிய நம்பல. எனக்கே அதனால நிறைய கோவம்லாம் இருந்தது. ஒருத்தங்க வந்து கதை சொல்றான்னா ஒன்று முழுசா கேட்டுட்டு நோ சொல்லுங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சும்மா ஒரு ஐடியா சொல்றதை வச்சே ஜட்ஜ் பண்ணி நிறைய பேர் நோ சொல்லும்போது எனக்கே அதெல்லாம் பயங்கரமா அஃபெண்ட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து நாங்கள் மட்டும்தான் அவனை ட்ரஸ்ட் பண்ணி இருந்தோம். ஸோ அதனால அவனுக்கு அந்த லவ் அண்ட் இது இருந்துட்டே இருக்கு. ஸ்ருதி தான் அவனோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் ஆக்சுவலா. அவன் நிறைய இடத்துல போய் பிச் பண்ணப்போ அவனுக்கு வந்து கதையே கேட்கல, எப்படி எடுப்பான்னு தெரியாதுல்ல. அப்படி இருக்கும்போது பைலட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஸ்ருதி தான் காசு கொடுத்து அது பைலட் பண்ணோம். ஸோ வி ட்ரஸ்டட். ஐ மீன் அவனை ரொம்ப நம்பினோம். அது காரணம் என்னன்னா, அவன் எங்களை ரொம்ப நம்பினா, என்ன ரொம்ப நம்பினா, நான் என்னால் அதை பண்ண முடியும்னு அவன் ரொம்ப நம்பினான். ஸோ அந்த நம்பிக்கையினால கிரியேட் ஆன பாண்ட் அது. ராமச்சந்திரன் சார், அதாவது இதுல மாக்காப்பா நடிச்சிருக்காரு, கேமியோ ரோல் பண்றாரா இல்ல கூடவே வராங்களா? படம் ஃபுல்லா வராது. படம் ஃபுல்லா இருக்காரு. சீரியஸ்லி படம் ஃபுல்லா வராங்க. படம் ஃபுல்லா இருப்பாரு. ஓகே ஓகே. எங்களுக்கே ஷாக்கிங்கா தான் இருந்தது. வாட் மாக்காப்பா நடிக்கிறாரா? ஆமா, நான் இப்போ அந்த ஷாக்ல தான் இருக்கேன். அவர் வந்து தீபா மேமோட பிரதர். நல்ல காம்பினேஷன். சின்னவண்டு மாமான்னு பேரு. ஓ சூப்பர். அவர் கேரக்டர் பேர் வந்து சின்னவண்டு மாமா. ஏற்கனவே அவர் விஜய்ல குறும்பு தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ஓவரா இன்னும் ஜாஸ்தி பண்ணிருக்காரு. ஜாஸ்தி இருக்கு. ஓகே சூப்பர். நான் அதாவது கேட்க இன்னும் சுவாரஸ்யங்கள் கூட தான் செய்யுது உங்களுடைய கதைகள்ல. ஒவ்வொருத்தங்க அவங்களோட இதெல்லாம் ரிவீல் பண்ணும்போது நாங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த நீங்க கொடுக்க இருக்கீங்க அப்படிங்கிறது. ஹீரோட அம்மா வந்து மாளவிகா வினேஷ், கேஜிஎஃப் படத்துல ரிப்போர்ட்டரா வருவாங்க இல்லையா? ஸோ அவங்க தான் ஹீரோட அம்மாவை பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்னும் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சீரியஸான கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. இதுல அப்படி இல்லை, இதுல ஒரு ஜாலியான அம்மா.
வீட்டுல வந்து இந்த சிங்கம் படத்துல ஒரு அம்மா வருவாங்கல்ல, அப்ப இனிமேட்டு மளிகை சாமான்லாம் அவங்க கடையில இருந்து எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு அம்மா இதுல ஜாலியா. சார் ஒரு தடவை கேஜிஎஃப் எனக்கு எப்பவுமே அண்ணி மாளவிகா தான் அவங்க. அண்ணி ஏன்னா அந்த அண்ணின்ற டைட்டில் கேரக்டர் அவங்க நடிச்சிருந்தாங்க. சோ இன்டர்வியூ பாக்குறப்ப மத்தவங்க எல்லாம் பாப்பாங்களா, அவங்களுக்கு கேஜிஎஃப் தெரிஞ்சிடும் டக்குன்னு. ரைட் இல்ல எனக்கு ஜஸ்ட் an observation every time he says கேஜிஎஃப் அண்ணி மாளவிகா. எனக்கு ஜேஜே மேடம். ஓகே எனக்கும் ஜெயிச்சு பிடிக்கும். நீ இல்லைன்னா செத்துருவேன். செத்துரு. மேம் உங்ககிட்ட அதாவது நீங்க நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் அப்படின்னா கோலங்கள். ஓகே, உங்களுடைய இந்த காது அடுக்குகள் பாக்குறதுக்காகவே நாங்க டெய்லி வந்து பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு ஃபேன் அப்படின்னு சொன்னா கோலங்கள்ல உங்களுடைய கேரக்டர் ஒரு போல்டான கேரக்டர். உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டுட்டே போகலாம். கோலங்கள்ல உங்களுடைய கேரக்டரும் சரி எல்லாமே ஒரு நல்ல தேர்வா இருக்கும். அதே மாதிரி வாய்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா லீட் நிறைய பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களால் எப்படி அதை மேனேஜ் பண்ண முடியுது? ஏன்னா நீங்கள் ரொம்ப டஃப் கொடுத்த ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட். அந்த இதில் வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி எடுக்கிறீங்க? இப்போ ரியோவா அவர் தான் கொடுக்க முடியும், இல்லை அவர் மாதிரி ரிலேட்டபிளாக யாராச்சும் வச்சு கொடுக்கலாம். பட் நீங்கள் அது பண்ண நம்ம ரியலைஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். நம்மளால ஒரு விஷயம் பண்ண முடியும்ட்டு நம்மளுக்கு வந்து தெரியறத விட நம்ம மேலே ஒருத்தங்க ட்ரஸ்ட் வைக்கிறாங்க. இவர் வந்து அந்த டைரக்டர் ஹரி பற்றி பேசும்போது சொன்னதான், நான் அந்த கேரக்டர் ஜோ கேரக்டர் பண்ணுவேன்ட்டு இவருக்குள்ளே இருக்கோ இல்லையோ பார்க்குறவங்களுக்கு இவர்கிட்ட அந்த பொட்டென்ஷியல் இருக்குன்னு எப்படி வந்து கேரக்டர் அசைன் பண்ணுறாங்களோ, ராம் சார் எப்படி அவரை பார்க்கும்போது அந்த மாதிரி என் கூட என்னோட வாய்ஸ் ஃபர்ஸ்ட் ஆடிஷன்ல கேட்டு ஒர்க் பண்ற டைரக்டர் அந்த ஹீரோயினோட அவங்க படம் முழுக்க அந்த கேரக்டரோட அவங்க ரொம்ப நாள் இருந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஆடிஷனுக்கு போகும்போது நம்ம புதுசா தான் உள்ள போறோம். இப்போ வாய்ஸ் கேட்கும்போது அவங்க வந்து இந்த நிறைய பேர் ஆடிஷனுக்கு வருவாங்க. ஒரு வாய்ஸ் டெஸ்ட் பொதுவா நடக்கும் ஹீரோயினுக்கு. ஸோ இப்போவுமே நான் போனா நம்ம ஆல்ரெடி பேசின ஆக்டர்னாலும் அந்த கேரக்டருக்கு நம்ம வாய்ஸ் சூட் ஆகுமா, நம்ம பேசின உடனே ஓகே ஆகாது, கொஞ்சம் எப்படி மாத்துங்க, கொஞ்சம் பேஸா பேசுங்க, இல்ல கொஞ்சம் இந்த கரெக்டா தமிழ்ல பேசாதீங்க, கொஞ்சம் ஸ்லாங் ஏதாவது பேசுங்க அப்படின்ட்டு அதை ட்வீட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். அதை வச்சுதான் நம்மளே ரியலைஸ் பண்ணுவோம், சரி நம்மளுக்கு இப்படி எல்லாம் பண்ண முடியும் போல, ஸோ இதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு முயற்சிகள் எடுக்கிறது வந்து நல்ல லேண்ட் ஆயிருக்கு. ஸோ ஐ திங்க் கிரெடிட் கோஸ் டு தி டிரெக்டர்ஸ் அண்ட் டு தி சவுண்ட் என்ஜினியர்ஸ். சவுண்ட் என்ஜினியர்ஸ் வந்து ரொம்ப அவங்கள பத்தி யாருமே எங்கேயுமே மென்ஷன் பண்றது இல்லை. தே பிளே அ வெரி ஹியூஜ் ரோல் இன் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஜர்னி. ஓகே சூப்பர். நிறைய விஷயங்கள் அதுலேயும் தெரிஞ்சுக்க கூடியதா இருக்கு. சூப்பர், நிறைய இருக்கு. நிறமாறும் உலகில் திரைப்படம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து பாரதி ராஜா சார் நம்மளுடைய சினி இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் பெஸ்ட் டிரெக்டர். இப்போ இல்லை, பட் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இல்லை, நிறமாறும் உலகில் அவர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணல. ஆக்சுவலாக நிறமாறும் உலகில் ஃபர்ஸ்ட் எடுத்தது அதுதான். பாரதி ராஜா சார் ரெண்டு வடிவுக்கரசி மேம் அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. ஸோ சேர்ந்து ஒர்க் பண்ணதில்லை. பட் எனக்கு பர்சனலாக இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, அவர் ஜோ வந்து அவர் ஆக்சுவலி உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ ஒரு வீட்டில் போட்டு பார்த்துட்டு பேசினார். ஸோ அது ரொம்ப எமோஷ்னலான மொமெண்ட் எனக்கு. அது பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம், அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டான்ல அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். ஸோ அது ரொம்ப பர்சனலாக இருந்தது. நிறமாறும் உலகில் சேர்ந்து ஒர்க் பண்ணல. அவரோடது தனி ஸ்டோரி, என்னோடது தனி ஸ்டோரி, சாண்டிது தனி ஸ்டோரி, இவர் நட்டி அண்ணனது தனி ஸ்டோரியாக போச்சு. சேர்ந்து ஒர்க் பண்ணல. பட் ரெண்டு பேரும் ஒரே படத்துல இருந்தோம் அப்படின்றது ஒரு பெரிய ஏன்னா அந்த சான்ஸ் எல்லாருக்கும் இப்போ வரக்கூடிய அப்கமிங் ஹீரோஸ்க்கு கிடைக்காது. ஒரு பெஸ்ட் சான்ஸ் அது அமைஞ்சிருக்கும். அது சொன்னா புரியாது, அதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். அது கண்டிப்பா ஒரு ஆக்டர் சக்சஸ் நோக்கி போகும்போது ஃபெயிலியரும் இருக்கலாம், சக்சஸும் இருக்கலாம். அதுக்கு ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கணும். அது சக்ஸஸ் ஃபெயிலியர்ன்றதுலாம் இல்லை. எனக்கு என்ன வேணுமோ, எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாமே அவங்க பண்ண விடுவாங்க. ஸ்பெஷலி என்னோட கெரியரில் என்னோட டிசிஷன்ஸ் எல்லாம் கேட்கும்போது என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு நிறைய பயமா இருக்கும். எதுக்குடா இப்போ இதை பண்ற அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸ்ருதிக்கும் இருக்கும் ஆப்வியஸா. பட் அது ஃபர்ஸ்ட் நான் அந்த முடிவு எடுக்கும்போது கொஞ்ச நேரம் கேட்பாங்க, பேசுவாங்களே தவிர ஸ்டாப் பண்ணதே கிடையாது. சரி இப்போ கேட்க மாட்டேன், பண்ணுவேன், பண்ணு அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அது டு தி எக்ஸ்டென்ட் அது போய் அது பாசிட்டிவாக முடிஞ்சாலும் சரி, நெகட்டிவாக முடிஞ்சாலும் சரி, பாசிட்டிவாக முடிஞ்சால் ஹாப்பியாக இருக்கிறது எல்லாரும் பண்ணுவாங்க. பட் நான் எடுக்கிற டிசிஷனால ஏதாவது நெகட்டிவாக போதில்லை, தப்பாக நடக்குது இல்லை, அப்போ வந்துட்டு நான் தான் அப்போவே சொன்னேன்ல அப்படின்னு ஒரு தடவை கூட சொன்னதே கிடையாது. ஆமாம், அப்படி அவங்க வாயில வந்ததே கிடையாது. சரி இப்போ வேற என்ன அப்படின்றாங்க. நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூட வந்ததே இல்லை. ராமன் லீலா ஆகஸ்ட் 21 ஒரு கிரேசி ரைடு அப்படின்னு கூட போட்டிருக்கீங்க. அந்த ரைடை நாங்களும் எதிர்பார்க்குறோம், என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம். ராமச்சந்திரன் சார்
உங்களுடைய ஆங்கிள், உங்களுடைய திரைப்படம், உங்களுடைய ஃபர்ஸ்ட் திரைப்படம் ஆடியன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு 1 லைன் டேக்ல என்ன சொல்வீங்க? என்ன கேக்குறாங்கன்னா எதுக்காக ராமின் லீலா பார்க்கணும்? நாங்க ஏன் 250 ருபீஸ் கொடுக்கணும் அப்படி கூட சொல்லலாம். சொல்லுங்க. ரொம்ப ப்ரெஷராக இல்லாமல் ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடாக ஒரு மாதிரி கொஞ்சம் ஜாலியாக சிரிக்கலாமே, எதுக்கு சிரிக்காமல் சில பேர் என்ன படம் பார்த்தாலும் இப்படியே தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி ஜாலியாக சிரிக்கிறதுக்கு ரெடியாக வந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சுந்தர் சி சார் சொல்கிற மாதிரி தான், ஆடியன்ஸ் சிரிக்க ரெடியாக இருப்பாங்க, நம்ம அவங்கள லைட்டாக தூண்டி விட்டால் சிரிச்சிருவாங்க. ஸோ அது கேரண்டி. அது கேரண்டி. சூப்பர். வர்த்திகா, உங்களுடைய ஆடியன்ஸ் இனிமேல் உங்களுக்கு Why should we watch ராமின் லீலா? Because it's a guaranteed roller coaster. You're going to have an amazing time watching it, and you can come with your families, and it's fun, guaranteed. ரியோ, உங்களுடைய திரைப்படம் கண்டிப்பா நல்லா இருக்கும், ஒரு பெஸ்ட் ஸ்கிரிப்டா இருக்கும் அப்படிங்கிறது ஆடியன்ஸோடைய இதாகவும் இருக்கு, என்னுடைய இதாகவும் இருக்கு. 100% நாங்க நம்புறோம், பிலீவ் பண்றோம். ஆகஸ்ட் 21 உங்களுடைய பேபி லான்ச்சுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஆகஸ்ட் 21 ரொம்ப ஜாலியா இருக்கும், பார்க்க தேட்டர் பார்க்க. அவ்வளவுதான், நாங்க அவ்வளவுதான் சொல்லுவோம், ரொம்ப சொல்ல மாட்டோம். ஒரு 100% என்டர்டெய்னராக இருக்கும். ஸோ எல்லாருமே, ஐ மீன் எல்லா ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்களும் ஒன்றா உட்காந்து பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும். எங்கேயுமே ஒரு மாதிரி முகம் சுளிக்கிற மாதிரியோ இல்லை ஒரு சில ஹியூமருக்கு ஐயோ அப்படின்லாம் தோணலாம், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும். மீட்டருக்குள்ள எல்லாமே இருக்குப்பா, வாங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. சூப்பர். அதாவது உங்களுக்கு இவங்க பண்ணக்கூடிய வாய்ஸ்ல எது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும்? ராஜாராணியில நயன்தாரா மேமுக்கு கொடுத்தது. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ராஜாராணியில பேசின அதே டோன்ல ராம்லீலா பத்தி சொல்லிட்டு ஆகஸ்ட் 21 பாருங்க, ஊர்ல இருக்க தேன்மொழி கனிமொழி எல்லாரும் எல்லாரும் அது போடா போனில இருக்கு அப்படி அப்படியே சொல்லலாம். இல்ல எல்லாரும் வந்திருக்கேன்னு சொல்லிருக்காங்க, இல்ல எல்லாரும் தியேட்டருக்கு போங்கன்னு கூட சொல்லலாம், அப்படியே சொல்லலாம். போங்க, எல்லாரும் தியேட்டருக்கு போங்க. ஊர்ல இருக்கிற தேன்மொழி, கனிமொழி, சரவண, ராம, எல்லாரும் ராமனா அவர் எல்லாரும் பாருங்க. போங்க, எல்லாரும் தியேட்டருக்கு போங்க. ஊர்ல இருக்கிற தேன்மொழி, கனிமொழி, அத்தனை மொழியும் எல்லாருமா ஃபேமிலியோட தியேட்டருக்கு போய் ஆகஸ்ட் 21 ராமின் லீலா தியேட்டர்ஸ்ல பாருங்க. எதிர்பார்த்த ஒண்ணு கிடைச்சது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சேம் ஆகஸ்ட் 21 நானும் வெயிட் பண்றேன் ராமின் லீலாக்காக. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். Thank you so much. Thank you. அடிசகியே நெஞ்சம் அடங்காதே, உன்னை நினைக்காமல் அது இருக்காதே, புரியாதா பெண்ணே பெண்ணே, ஒரு நொடி பொழுதில் மனம் அது கரைய காதல் பொங்குதே, தொடுகிற தொலைவில்